மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஒய்எஸ்ஆர் புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு முதல்வர் ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆலோசனைக்கு திமுகவினர் பல்வேறு மாநில முதல்வர்கள், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நேரில் அழைப்பு விடுத்தனர். இந்த ஆலோசனை கூட்டம் வரும் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது. இதில் பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள், 20க்கும் மேற்பட்ட கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். மக்கள் தொகை அடிப்படையில் லோக்சபா தொகுதி மறுவரை செய்ய கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்தால் அது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முறையாக பின்பற்றியதால் இந்த மாநிலங்கள் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளது. மாறாக வட மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுப்பாடு பின்பற்றப்படாத நிலையில் அங்கு அதிக லோக்சபா தொகுதிகள் கிடைக்கும் என்பது காங்கிரஸ், திமுக உள்பட பிற கூட்டணி கட்சிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. இதனால் மத்திய அரசு எந்த காரணம் கொண்டும் மக்கள் தொகை அடிப்படையில் லோக்சபா தொகுதிகளை மறுவரையறை செய்யக்கூடாது என்று தொடர்ந்து தலைவர்கள் கூறி வருகின்றனர். இதற்கிடையேதான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பாஜக அல்லது பிற கட்சி தலைவர்கள் மற்றும் பிற மாநில முதல்வர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். மக்கள் தொகை அடிப்படையில் லோக்சபா தொகுதி மறுவரை செய்ய எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் அது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த கடிதத்தை திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அந்தந்த தலைவர்களிடம் வழங்கினர். இது தொடர்பாக திமுக எம்எல்ஏவும் திமுக மருத்துவ அணியின் செயலாளருமான எழிலன் இன்று சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: மக்கள் தொகை அடிப்படையில் லோக்சபா தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆலோசனைக்கு மாநில முதல்வர்கள், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இந்த கடிதங்கள் அந்தந்த தலைவர்களுக்கு நேரில் வழங்கப்பட்டது. இதையடுத்து தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலான ஆலோசனை கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள கேரளாவிலிருந்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், சிபிஎம் மார்க்சிஸ்ட் கோவிந்தம், முன்னாள் எம்பி பினோய் விஸ்வம், காங்கிரசிலிருந்து கும்பகுடி சுதாகரன், கேரள எம்எல்ஏ பிஜே ஜோசப், கேரள காங்கிரஸ் எம்பி ஜோஸ் கே மணி, ஐயுஎம்எல் பொதுச் செயலாளர் பிஎம்ஏ சலாம், புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி என்.கே. பிரேமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். ஆந்திராவிலிருந்து காங்கிரஸ் எம்பி மிதுன் ரெட்டி மற்றும் தெலுங்கானாவிலிருந்து முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பிஆர்எஸ்ஸிலிருந்து கே.டி. ராமாராவ் மற்றும் வினோத்குமார், ஏஐஎம்ஐஎம் கட்சியிலிருந்து ஒவைசியன் பங்கேற்க உள்ளனர். கர்நாடகாவிலிருந்து துணை முதலமைச்சர் கே.டி. சிவகுமார் பங்கேற்க உள்ளார். மேற்கு வங்கத்திலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, சிபிஎம்மிலிருந்து முகமது சலீம், காங்கிரஸ் கட்சியிலிருந்து சுபாங்கர் சர்க்கார் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் பஞ்சாபிலிருந்து முதலமைச்சர் பகவந்த் மான், காங்கிரசிலிருந்து அமரிந்தர் சிங் வாரிங், அகாலி தளத்திலிருந்து பல்விந்தர் சிங் மற்றும் தல்ஜித் சிங் பங்கேற்க உள்ளனர். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, ஒடிசாவில் செயல்படும் பிஜு ஜனதாதளம் கட்சி தலைவர் நவீன் பட்நாயக் உள்பட்ட பலர் வருவதாக கூறியுள்ளனர். இந்த பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து கூட்டத்துக்கு 7 மாநிலங்களின் முதல்வர்கள் கலந்து கொள்ள கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் திமுக எம்பிக்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். ஆனால் பாஜகவினர் சரியான பதில் என்பதை அளிக்கவில்லை. திமுக எப்போதும் மாநில உரிமை, சமூக நீதி, இருமொழி கொள்கை ஆகியவற்றுக்கு குரல் கொடுத்து வருகிறது. இந்த குரல் தொடர்ந்து ஒலிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் பெற வேண்டும் என்றார். மேலும் இந்த கூட்டம் சென்னை ஐடிசி சோழா ஹோட்டலில் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஒய்எஸ்ஆர் புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது.